வேறு இந்த இமேஜை வந்து இப்படி பார்க்க பேக்ரவுண்டு இல்லாமல் பார்க்க இது நல்லா இல்லை தான். ஸோ இப்போ இந்த இமேஜுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கொடுத்து கொஞ்சம் எஃபெக்ட்ஸ்லாம் கொடுத்து ஃபினிஷ் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு ஒரு இமேஜெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஃபோல்டரில் இருக்குது அப்படின்னா இதை இங்கே கொண்டு வர்றது ரொம்ப ஈஸி. ஜஸ்ட்டு இந்த இமேஜை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இதில் வச்சிங்கன்னா போதும், உங்களுக்கு இமேஜ் இங்கே வந்துடும். இப்போ வந்து நம்மளோட அந்த டாம் க்ரூஸ் ப்ரஷ் வந்து நம்மளுக்கு தெரியல. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த லேயர் ஏன் அதுக்கு காரணம் என்னென்னா இந்த லேயர் வந்து கீழே இருக்குது. ஸோ கீழே ஃபஸ்ட்டு லேயர் எதுவோ அதுதான் நம்மளுக்கு விசிபிள் ஆகும். ஸோ கீழே உள்ள லேயர் நம்மளுக்கு விசிபிள் ஆகணும் அப்படின்னா தூக்கி மேலே வச்சிடணும். ஸோ இது முதல்ல வந்துடும், நம்மளுக்கு இது விசிபிள் ஆகும். இதில் இன்னும் கொஞ்சம் வேறு இன்னொரு இமேஜ் ஆட் பண்ணுவோம். ஸ்க்ரீன் எஃபெக்ட் கொடுத்துட்டா ஒரு மாதிரி ஒரு ப்ளூயிஷ் எஃபெக்ட் வந்துடும். மல்டிப்ளை கொடுங்க. ஸோ இது ஒன்று ஒவ்வொரு எஃபெக்ட் நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இது மாறிக்கும். நீங்கள் மேலே லேயருக்கு மேலே இதுதான் லேயர் ஆப்ஷன். இந்த லேயர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆப்டிக்கலி எப்படி இருக்கணும், அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஃபேஸ் வந்து சரியாக தெரியல. இதுக்கு என்ன பண்ணலான்னா லேயரில் போயிட்டு ரிவீல் ஆல் கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி பக்கத்தில் இன்னொரு லேயர் உங்களுக்கு புதுசாக ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ உங்களோட எரேசர் டூவில் எடுத்து ரப் பண்ணிங்கன்னா அது மட்டும் தனியாக வந்துடும். இந்த டெக்ஸ்ட் கூட பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு மேலே ஒரு நியூ லேயர் ஓப்பன் பண்ணி நியூ லேயருக்கு பிளாக் கலர் ஃபில் கொடுத்துருங்க. இது பிளாக் இல்லை, பிளாக் ஃபில் கொடுத்துட்டு ரெண்டர் லென்ஸ் ஃப்ளேர் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இதையும் ஸ்க்ரீன் மோடில் மாற்றிக்கோங்க. இப்போ பார்க்க நல்லாயிருக்கு. ஸோ இதுவும் அதே மாதிரி தான் ரிவ்யூ கொடுத்துட்டு ஸோ அன்வான்டாக ஃபேஸில் இருக்க ரிஃப்ளெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் தூக்க வேண்டியதான். ஸோ இது கொஞ்சம் பார்க்க நல்லா இல்லை. அவ்வளோதான். தட்ஸ் ஆல். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த லேயரோட கலரை கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த இடத்துல ப்ளூ கலர் வச்சு ஸ்க்ரீன் எஃபெக்ட் கொடுத்தோம்ல, இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு இமேஜில் போய் உங்களுக்கு அட்ஜஸ்ட்டில் பார்த்தா இப்போ
இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வரல. ஏன் வரல அப்படின்னா, இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது. இப்போ அதை எப்படி எடுக்கிறது அப்படின்னா, ரைட் கிளிக் பண்ணி இதில் வச்சு ரைட் கிளிக் பண்ணி ராஸ்டரைஸ் லேயர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சிம்பிள் போயிடும். ஸோ நீங்கள் இப்போ இமேஜில் போயிட்டு அட்ஜஸ்ட் ஹியூ அண்ட் சேச்சுரேஷனில் போயிட்டு நீங்கள் இதோட கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எந்த கலர் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்க்க நல்லா இருக்குது.